வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் தோழி. இன்றைக்கி நம்ம க்ரோச்செட்டில் ரொம்பவே சூப்பரான ஒரு ஜாஸ்மின் எப்படி செய்யலாம் அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். இது ரொம்ப ஈஸியான ஸ்டெப்பில் நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க போகிறேன். ஸோ வாங்க டிலே பண்ணாமல் வீடியோக்குள்ளே போய் தெரிஞ்சுக்கலாம். செய்கிறதுக்கு நான் க்ரீன் அண்ட் ஒயிட் யான் எடுத்துருக்கேன், 3mm ஹூக் எடுத்துருக்கிறேன், தென் சிஸ்ஸர். ஃபஸ்ட்டு நம்ம ஸ்லிப் நாட் போட்டு ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். இப்போ செயின் போட ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். இதுக்கு நீங்கள் உங்களுக்கு எந்த அளவுக்கு பூ வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் வந்துட்டு செயின் போட ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ரொம்ப லென்த்தியாக வேணும்னா ஒரு 100 செயின் போட்டுக்கலாம். இல்லை அதுக்கும் மேலே வேணும்னா நீங்கள் 200 கூட போட்டுக்கலாம். ஸோ பூ உங்களுக்கு 2 சைடும் வைக்கிற மாதிரி நீளமாக இருக்கும். இல்லை ரொம்ப ஷார்ட்டாக போதும் அப்படின்னா நீங்கள் ஒரு 60-70 கூட போட்டுக்கலாம். இப்போ நான் எனக்கு தேவையான அளவுக்கு செயின் போட்டுக்கிறேன். இப்போ ஒரு செயின் போட்டுட்டு யான் கட் பண்ணிக்கிறேன். லாஸ்ட்டில் உள்ள லூப்பை இந்த மாதிரி நீங்கள் பிடிச்சி எடுத்தீங்கன்னா அது டைட் ஆகிடும். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு செயின் விட்டுட்டு செகண்ட் செயின்லேருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஸோ செகண்ட் செயினில் ஒயிட் கலர் யான் ஜாயின் பண்ணிக்கிறேன். ஒரு 3 செயின் போட்டுக்கலாம். One, 2 and 3. இப்போ நம்ம அதே செயினில் ஒரு டபுள் crochet போட்டுக்கலாம். ஸோ இதே மாதிரி நம்ம இன்னும் 3 டபுள் crochet சேம் செயின் ஸ்டிச்லேயே நம்ம போட்டுக்கலாம். இது செகண்ட் டபுள் crochet, third double crochet and fourth double crochet. இப்போ நம்ம ஃபஸ்ட்டு ஒரு 3 செயின் போட்டோம் இல்லையா, அந்த டாப்பில் உள்ள ஃபஸ்ட்டு செயினில் ஹூக்கை உள்ளே இன்சர்ட் பண்ணி இந்த லூப்பை நம்ம வெளியில் எடுக்க போகிறோம். இப்போ நம்ம 2 செயின் போட்டுக்கலாம், 1 and 2. இப்போ அதே செயின் ஸ்டிச்சில் ஒரு ஸ்லிப் ஸ்டிச் போட்டுக்கலாம். நெக்ஸ்ட்டு நம்ம நெக்ஸ்ட் செயினில் ஒரு ஸ்லிப் ஸ்டிச் போட்டுக்கலாம். அகெயின் இதே தான் நம்ம ஃபாலோ பண்ண போகிறோம். 1 2 3 செயின் போட்டுட்டு அதே செயின் ஸ்டிச்சில் 4 டபுள் crochet போடணும். 1 2 3 and 4. இப்போ நம்ம லூப்லேருந்து ஹூக்கை வெளியில் எடுத்துகிட்டு அந்த ஃபஸ்ட்டு 3 செயின் போட்டோம் இல்லையா, அந்த செயினோட டாப் செயினில் ஹூக்கை இன்சர்ட் பண்ணி இந்த லூப்பை நம்ம வெளியில் எடுத்துக்கலாம். அகெயின் நம்ம 2 செயின் போட்டுக்கலாம். இப்போ அதே செயின் ஸ்டிச்சில் ஒரு ஸ்லிப் ஸ்டிச். ஸோ நெக்ஸ்ட்டு செயினில் ஒரு ஸ்லிப் ஸ்டிச், அப்புறமா 3 செயின் போட்டுக்கலாம். அதே செயின் ஸ்டிச்சில் 4 டபுள் crochet போட்டுக்கலாம்.
நெக்ஸ்ட்டு லூப்லேருந்து ஹூக்கை வெளியில் எடுத்துகிட்டு அந்த ஃபஸ்ட்டு 3 செயின் போட்டோம் இல்லையா, அந்த டாப் செயினில் ஹூக்கை இன்செர்ட் பண்ணி நம்ம அந்த லூப்பை வெளியில் எடுத்துக்கலாம். அதே நம்ம ஒரு 2 செயின் போட்டுக்கலாம். இப்போ அதே செயின் ஸ்டிச்சில் ஒரு ஸ்லிப் ஸ்டிச். ஸோ இதே மாதிரி தான் லாஸ்ட் எண்டு வரைக்கும் உள்ள செயினில் நம்ம ஃபாலோ பண்ணிட்டு வர போகிறோம். ஸோ இப்போ நான் ஃபுல்லாகவே கம்ப்ளீட் பண்ணிட்டேன். ஸோ பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும், பார்க்குறதுக்கு அப்படியே ஒரு ரியலான மல்லிகைப்பூ மாதிரியே இருக்குது. ஸோ ரொம்ப ஈஸியான ஸ்டெப்பில் நான் உங்களுக்கு இதை செஞ்சு காமிச்சிருக்கேன். ஸோ கண்டிப்பாக நீங்கள் வீட்டில் இதை ட்ரை பண்ணுங்கள். நீங்கள் இதுலேயே வந்துட்டு இன்பிட்வீன் கேப்பில் ரெட் கலர் யான் யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அங்கங்கே ஒரு ரெட் ரோஸ் ஃபீல் கிடைக்கும். ஸோ கண்டிப்பாக இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.